வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை 2025-26 ஆய்வறிக்கை அப்டேட்ஸ். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 18 சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இந்த அறிக்கையில் நாம் ஏற்கனவே கடந்த வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பொழுது சமர்ப்பிக்கப்பட்ட 2025 வடகிழக்கு பருவமழை அறிக்கையில் சொன்ன தகவல் தான். ஆனால் இதில் மேலும் கூடுதல் தகவலை இணைச்சிருக்குமே தவிர எந்த மாற்றமும் இல்லை. மேலும் பல கூடுதல் தகவல்கள் இருக்கின்றன. மழை பொழிவுகளுக்கு சாதகம் தான் அதிகம், மழை பொழிவுகளும் அதிகம், நிகழ்வுகள் அதிகம். குறிப்பாக சொல்ல போனால் நாம் எண்ணிக்கிட்டே இருந்தாலும் எண்ணற்றன்னு ஆகிடும். எண்ணிக்கிட்டே இருந்தாலும் எண்ணிக்கை விட்டுருவோம். எத்தனை காற்று சுழற்சிகள் உருவானது, எந்த காற்று சுழற்சி எங்கே போனது, இவையெல்லாமே நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது, பதிவு செய்து கொள்ள முடியாத அளவிற்கு நிகழ்வுகள் இருக்கிறது என்று தான் நாம் இந்த அறிக்கையில் தலைப்புச் செய்தியை அறிவிக்கிறேன். சரி, அப்படி என்ன இந்த ஆண்டு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூட பாதகமாக அமையவில்லை. மழைக்கு பாதகமாக எந்த இதுவுமே கிடையாது. இதுதான் நாம் அப்பையிலும் சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல எல்னினோவை பார்ப்போம். எல்னினோவுக்கே நிறைய பேர் விளக்கம் கொடுக்குறாங்க. எல்லாம் எல்னினோவுக்கான விளக்கம் எல்லாமே பிழையாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்னினோவுக்கான விளக்கம் ஒன்றே ஒன்று சொல்றீங்க. எல்னினோ விளக்கம் இன்றைக்கல்ல. எல்னினோ பூமி உருவான காலத்திலிருந்து எல்னினோ லானினோ இருக்கு. எளிதில் புரிஞ்சுக்கணும்னா ஒன்றே ஒன்று தான். பசிபிக் பெருங்கடல்ல கிழக்கு பக்கத்தில் அமெரிக்கா இருக்கு, பசிபிக் பெருங்கடலோட மேற்கு பக்கத்தில் ஆசியா இருக்கு. சரியா சொல்லணும்னா பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பகுதி, அதே போல தென்சீன கடற்பகுதி, இதெல்லாம் மேற்கு பகுதியில் இருக்கு. பசிபிக் பெருங்கடலோட மேற்கு பகுதி. பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு பகுதியில் அமெரிக்காவோட தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா இருக்கு. ரைட். நிலநடுக்கோட்டு பகுதியை தான் நம்ம பார்க்கணும். பசிபிக் பெருங்கடலோட நிலநடுக்கோட்டு பகுதிக்கு மேற்கே எப்படி இருக்கு, கிழக்கே எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். போய் தெற்கே தென் அமெரிக்காவை போயோ அல்லது வட அமெரிக்காவோட பகுதியோ பார்க்க வேண்டிய. நிலநடுக்கோட்டுக்கு பகுதியில் நிலநடுக்கோட்டுக்கு மேற்கு புறம் என்ன இருக்கு, நிலநடுக்கோட்டுக்கு கிழக்கு புறம் என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த மெக்சிகோவை ஒட்டிய தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா இடைப்பட்ட அந்த பகுதியில் வெப்பம் அதிகரித்து இருக்கு. அதை விட வெப்பம் கூடுதலாக இருக்கு ஆசியா பக்கத்தில். அங்க ஒரு குறைந்த பகுதியில் தான் அதிக வெப்பமா இருக்கு. இது ஒட்டுமொத்த ஜப்பான் முதல் ஆஸ்திரேலியா வரைக்குமே அதிக வெப்பம். 29 30 டிகிரி. எவ்வளவு? 29 30 டிகிரி. அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் 30 டிகிரி இருக்கு. 30 கூட கிடையாது. இப்போ 29 28 குறைஞ்சிருச்சு. அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டே வருகிறது நீரோட்டம். அப்ப நீரோட்டம் எந்த திசையில் இருக்குன்னு பார்க்கணும். அமெரிக்கா சைட்ல இருந்து ஆசியா பக்கம் இருக்கு. அப்ப நீரோட்டம் கடத்தி கொண்டே வருது, வெப்பத்தை மேலும் உயர்த்துகிறது. இப்ப வரைக்கும் பரவலா 30 டிகிரி வெப்பம் இருக்கு ஆசியா பக்கம். இதனாலதான் ஏற்கனவே சீனாவை தாக்கிய நிறைய புயல்கள், ஹாங்காங்கை தாக்கியது, சீனாவை தாக்கியது, வியட்நாமை தாக்கியது, எல்லாமே தாக்கிய உடனேயே அடுத்த வலுவான புயலையும் கொடுத்தது. காரணம் கடல் வெப்பம். தென்சீன கடலுக்கு வரும் அடுத்தது. அப்ப இப்ப என்ன அமைப்புல இருக்கு? லானினா அமைப்பு. லானினா அமைப்பை வலுப்படுத்துகிறது. லானினா அமைப்பு இருக்கும் பொழுது புயல்கள் உருவானாலும் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை உறிஞ்சி ஊதக்கூடிய புயல்களால் வெப்பம் குறையும் பொழுது அந்த வெப்பத்தை சமன்படுத்தும் வகையில் வலுவான நீரோட்டம் இருக்கு. புரிஞ்சு போச்சா? அப்ப லானினா வலுவான நீரோட்டம். புயல்கள் உருவானாலும் அந்த வெப்பத்தை உறிஞ்சி ஊதப்பட்டாலும் சமன்படுத்தக்கூடிய அளவில் வெப்ப நீரோட்டம் இருக்கு. முடிஞ்சு போச்சு. அடுத்தது தென்சீன கடலுக்குள்ள வருவோம். அங்கேயும் 30 டிகிரி, பரவலா 30 டிகிரி தென்சீன கடற்பகுதியில். 26.5 டிகிரி இருந்தாலே போதும். 30 டிகிரி இருக்கு. எவ்வளவு? அதுக்குன்னு 3.5 டிகிரி கூடுதலா இருக்கு. தேவைக்கு அதிகமா இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்ல 31 கூட உயரலாம். ஓகே. அடுத்தது தாய்லாந்து வளைகுடா 30 டிகிரி. எங்க தாய்லாந்து வளைகுடாங்கிறது? மலேசியா மற்றும் சிங்கப்பூர், தாய்லாந்து, அதற்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய பகுதி தாய்லாந்து வளைகுடா பகுதி, அதுவும் 30 டிகிரி. சரி, அந்தமான் கடற்பகுதி அதுவும் 30 டிகிரி.
கொல்கத்தா எங்க இருக்குங்க? வடக்கே இருக்கு, வங்கக்கடலோட வடக்கு, அங்கேயும் 30 டிகிரி. சுமத்ரா தீவு 30 டிகிரி, மாலத்தீவு 30 டிகிரி, இலங்கை 30 டிகிரி, தமிழ்நாட்டின் கடலோரம் 30 டிகிரி. கடல் ஒட்டு மொத்தம் 30. ஏற்கனவே ஒரு சில இடங்களில் 29 இருந்துச்சு, அதுவும் 30 மாறிட்டு. ஆனால் ஒரு சில இடங்களில் 29 இருக்கு. பெரிய பரப்பில் இல்லை, அது குறைந்த பரப்பு தான், அதுவும் 30 மாறப்போகுது. ஆக நீரோட்டமும் வலுவா இருக்கு. அப்போ எப்படி பசிபிக் பெருங்கடல் இருக்கோ அதே போல தான் வங்கக்கடல் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? சிஸ்டத்துக்கு பஞ்சம் இருக்காது. சரி, அரபிக்கடலுக்கு போகும். எல்லாரும் அரபிக்கடல் வெப்பம் குறைஞ்சிருச்சு, தென்மேற்கு பருவமழை குறைய போகுது, தென்மேற்கு பருவமழை பொய்க்க போகுது, வடகிழக்கு பருவமழை பொய்க்க போகுது, குறைய போகுது, இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை ஊட்டின உண்மையை சொல்லிட்டே இருந்தேன். தயவு செய்து வெப்பம் உயரும், சூரியனின் குத்துக்கதிர் தெற்கே வரும் பொழுது வெப்பம் உயரும். அது காத்தடிக்கும். வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து ஏறும் பொழுது கடல் மேற்பரப்பில் வெப்பத்தை குறைக்கும். எப்படி நம்ம காபி சாப்பிடும்போது சாசல்ல உள்ளதை ஊதி ஊதி சாப்பிட்றோமோ எப்படி குறைக்குதோ அதே போல அந்த காற்று மேல்பரப்பில் வரும் பொழுது அது வெப்பத்தை தணிக்கும். இருந்தாலும் அந்த காற்று நிற்கும் பொழுதும் கடல் நீரோட்டமும் அதே போல சூரியன் குத்துக்கதிரும் வெப்பத்தை உயர்த்தும். இப்போ அரபிக்கடலும் 30ங்க, 26க்கு போனுச்சு. 26னா புயலே உருவாகாத ஒரு நிலைக்கு போனுச்சு, 26க்கு போனுச்சு. இன்னைக்கு 30. எங்க 30? ஏடன் வளைகுடாம 30, ஓமன் வளைகுடாம 30, ஓமன் ஏமனை ஒட்டி 29, சில இடங்கள்ல 28 இருக்கு. ஒட்டுமொத்த குஜராத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அரபிக்கடலோரம் முழுவதுமே 30. ஆக அதுவும் ஸ்ட்ராங் ஆயிட்டு. சரி, அப்ப இது என்னன்னு சொல்றது சார்? நெகட்டிவ் ஐஓடியா பாசிட்டிவ் ஐஓடியா? இப்போ நெகட்டிவ் ஐஓடி தான் சொல்லணும், ஆனால் நடுநிலை ஐஓடியா தான் இருக்கு. காரணம் என்னன்னா, அரபிக்கடல்ல சோமாலியா பக்கத்தில் இருந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கல்ல சோமாலியா பக்கத்தில் இருந்து வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிறது வங்கக்கடலுக்கு. அப்ப இப்படி கடத்தி கொண்டு வந்தா என்ன ஆகும்? வங்கக்கடல்ல நிகழ்வு உருவானாலும் மீண்டும் மீண்டும் நிகழ்வு உருவாகும். புயல்கள் உருவாகி வெப்பத்தை உறிஞ்சி ஊதினாலும் வெப்பத்தை கொண்டு வந்து சமன்படுத்தும் அளவிற்கு நீரோட்டம் இருக்கு. எங்கிருந்து வருது? நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருந்து சோமாலியாவுக்கு வருது. சோமாலியா வெப்பத்தை கடத்தி கொண்டு நிலநடுக்கோட்டு பகுதி வழியாக அது வங்கக்கடலுக்கு வருது. அப்போ சாதகம், இங்கேயும் சாதகம். சரி, எல்லாம் சாதகம். அப்புறம் நீராவியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய எம்ஜேஓ அமைப்பு சாதகம். சரி, எங்க இருக்கு நீராவி அமைப்பு கொடுக்கிறது? நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே புயல்கள் உருவானால், காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் மண்டலங்கள் உருவானால் அதுதான் எம்ஜேஓ. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு அரைப்பகுதியில், தென் அரைப்பகுதி கோட்டை ஒட்டி அது கடிகார சுற்றில் சுழலும். நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே காண்டி கிளாக் வைஸில் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுழலும். கடிகார சுற்றில் சுழக்கூடிய அந்த நிகழ்வு அப்படியே நீராவி காற்றை இங்கே அனுப்பி வைக்கும். நிலநடுக்கோட்டில் உள்ள நீராவி இங்கே அனுப்பி வைக்கும் போது இங்கே இருக்க நிகழ்வு பிடிச்சி இழுத்து இழுத்து கரையேற்றும், மழை பொழிவை கொடுக்கும். புரியுதுங்களா? ஆக நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதகம், எண்ணற்ற நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதகம். எல்லா மாவட்டங்களுக்கும் நிகழ்வுகள் அமையும், எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தரும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்பொழிவை தரும், தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தரும். எல்லா நிகழ்வும் அரபிக்கடல் போகும். அரபிக்கடல் போய் பாகிஸ்தானுக்கும் போகும், ஈரானும் போகும், ஓமனும் போகும், ஏமனும் போகும், ஏடன் வளைகுடாவும் போகும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சோமாலியா முதல் பாகிஸ்தான் வரைக்கும் உள்ள அண்டை நாடுகளுக்கும் அரபிக்கடலுக்கு நிகழ்வு போகும். அப்போ அந்த அளவிற்கு அரபிக்கடல் வெப்பம் சாதகமாயிட்டு. சரி சார், அங்கே போகுமே, அது போய் செயலிழந்து காட்டு தீசி மாறுறதுக்கு லேட் ஆகுமே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, வங்கக்கடலில் உடனடியாக ஒன்று உருவாயிடும். அந்த அளவிற்கு வெப்பம் இங்கே உருவாயிடுச்சு. அரபிக்கடலுக்கு போய் இறங்கினோடனே ஒன்று உருவாயிடும். சில நேரங்களில் வங்கக்கடலில் ரெண்டு உருவாகும். அந்தமான்ட்ட ஒன்று இருக்கும், தமிழ்நாட்டுக்கிட்ட ஒன்று இருக்கும், 2 இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய நாள்லாம் இருக்கு. ஆக தமிழ்நாட்டுக்கு ஒரு கரையில் ஒன்றும், அரபிக்கடலில் ஒன்றும், அந்தமான்ட்ட ஒன்றும், தென்சீன கடலில் ஒன்றும், பிலிப்பைன்ஸில் ஒன்றுன்னா வரிசை கட்டி கூட நிற்கலாம். அப்படியும் இருக்கு காலங்கள். ஆக ஆரம்ப நிகழ்வு வட மாவட்டங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் குமரிக்கடல் வழியா போனிச்சு. இப்போ குமரிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு கூட வட தமிழ்நாட்டுக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் வரப்போகுது. இப்போ தீபாவளி நாளில் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி வடக்கு நோக்கி நகரப்போகுது. செட்டிங் எல்லாம் நிறைய செட் ஆகும். மாறி மாறி செட் ஆகி எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும், நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இப்போ இதில் என்னன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் அச்சம். பல மாவட்ட விவசாயிகள் அதிக மழையினால பாதிப்படைஞ்சிருக்காங்க. நம்ம நடக்க போறது முன்கூட்டியே சொல்லணும். அப்பதான் நம்ம முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை எடுக்க முடியும். வடிகால் வசதியாவது சரி செய்து கொள்ளணும்.
அதே போல பொங்கல் வரை மழை இருக்கு. இப்ப இந்த நிகழ்வுக்கு சாதகமா வெப்பம் இருக்கிறது, தீந்து போவாது. அவர் நிகழ்வு பொங்கல் வரை இருக்கு. பொங்கலை தாண்டி ஜனவரி 26 வரை இருக்கு தென் மாவட்டங்களுக்கு. இலங்கைக்கு பிப்ரவரிலையும் மழை இருக்கு. இலங்கையோட தென்கிழக்கு பகுதி கல்முனை, அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய பிப்ரவரிலையும் மழை இருக்கு. கன்னியாகுமரிக்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழ்வு, நிலநடுக்கோட்டில் பிப்ரவரிலையும் பயணிக்கும் நிகழ்வு மழை இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மழை இருக்கு நிறைய, எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு நிறைய. ஆக இது பொங்கல் வரை இருக்கும். ஒரு நிகழ்வு கடந்து போனாலும் இன்னொரு நிகழ்வு வந்துடும். நம்ம எளிமையாக சொன்னோம், 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த வடகிழக்கு பருவமழை போல இருக்கும். ஆகவே பாசி பிடித்து விடும் இல்லை வீட்டை சுற்றி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈரம் இருந்து கொண்டே இருக்கும். மங்கலான வெயில் அப்பொழுது இருந்து வெளிச்சம் வரும். இந்த மங்கலான வெளிச்சம் அந்த ஈரம் அப்படியே அது பாசி வளர்வதற்கு அந்த பாசி உயிர் வாழ்வதற்கு வளர்வதற்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். சுற்றியும் உங்களுடைய எந்த பகுதியாக இருந்தாலும், அது டைல்ஸாக இருந்தாலும், அது சிமெண்டாக இருந்தாலும், அந்த அளவிற்கு மழை ஈரம் காய விடாத அளவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். மழை இல்லாத நாள் இருக்காது தமிழ்நாட்டில். பட்டியல் இருந்து கொண்டே இருக்கும். தினசரி மிகப்பெரிய பட்டியல் இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கே 40% மேலே கூடுதல் மழைப்பொழிவு பொழிஞ்சிச்சு. அப்புறம் என்ன? இப்போ இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சராசரிக்கு கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடகடலோரம் மேற்கு மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கும் அதிக மழை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதிகம் இருக்கு. நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானலுக்கும் நிறைய மழை இருக்கு. மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழை இருக்கு. மழை நீரை சேமிக்க வேண்டும். மழை நீரை சேமிக்க வேண்டும். 10% இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள். கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் வரக்கூடிய ஆண்டுகளில் மழை நீரை சேமித்து விவசாயம் செய்யுங்கள். இன்னொன்று, இந்த ஆண்டு இடி மின்னல் அதிகமாக இருக்கும். ஏன் இந்த ஆண்டு இடி மின்னல் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப நீராவியும் அதிகமாக வரும், குளிர் நீராவியும் அதிகமாக வரும். குளிர்ச்சியும் வெப்பமும் அதிகமாக ரெண்டும். அதில் நிறைய வெப்ப நீராவியில் அதிகமாக மாசு இருக்கும், அதிகமாக மின்தூண்டல் ஏற்படும். ஆகவே கார்பனும் இருக்கும், தூசு மாசும் இருக்கும், எல்லாம் இருக்கும் வெப்ப நீராவியில். குளிர் நீராவியை அப்படியே எதிர் மின்சாரம் போல அப்படியே அது ஸ்பார்க் ஆகும். ஆகவே மின் தூண்டல் நிறைய ஏற்படும். இடி மின்னல் இருந்துகிட்டே இருக்கும். நேற்றைக்கு பெய்த மழையில் நிறைய இடங்கள் இடி தாக்கி இருக்கும். இது வரைக்கும் இந்த படம் தொடங்கியதுலேயே ஒரு 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரே நாளில் 4 பேர் கடலூர் மாவட்டத்தில் இருந்திருக்காங்க, ஒரே இடத்துல. ஆகவே இடிமின்னல் அதிகமாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பருவமழையிலும் இடிமின்னல் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆகவே இடிமின்னலுக்கு என்ன முன்னெச்சரிக்கை? ஒன்றும் கிடையாது. திறந்த வெளியில் நிற்கிறதில்ல, திரிக்கக்கூடாது. திறந்த வெளியில் நின்று ஃபோன் பேசக்கூடாது. இது முதல்ல செய்தாலே போதும். மொட்டை மாடியில் நிற்கக்கூடாது. இடிமின்னலின் போது பாதுகாப்பாக உள்ளே சென்றிடணும். தயவுசெய்து மரத்தடியிலையோ அல்லது மொட்டை வெளி திறந்த வெளியில் இருக்கக்கூடாது. ஏன்னா மரத்தடியில் இருந்தால் மின்னல் தரை இறக்கும் மரம். மொட்டை வெளியில் இருந்தால் நாமே அது மின்னலை வாங்கும் ஒரு அமைப்பாக மாறிவிடுவோம். நம்ம தான் அந்த இடத்துல உயரமான ஒரு இடமாக மாறிவிடுவோம். அப்போது நம்மை தாக்கும். அது இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். மழை இருக்குது, நிறைய இருக்குது. தினசரி இதே கிளைமேட்டு தான். நாளொன்றுக்கு ஒரு முறையாவது மழை இல்லாமல் இருக்காது. சில நாள் ஒரு நாள் இடைவெளி கொடுத்தாலும் அடுத்த நாள் மழை வந்துவிடும் என்பது தான் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையோட ஆய்வறிக்கையின் சுருக்கம். இதில் வடகடலோரம் அதிக மழைப்பொழிவு இருக்குது. சராசரிக்கு முதலிடம் பிடிக்கக்கூடியது வடகடலோரம். அடுத்த இடத்தை பிடிப்பது வட உள் மாவட்டங்கள், டெல்டா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அப்புறம்தான் எல்லாமே. எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இணைந்திருங்கள். அப்டேட்டுடன் நன்றி.